இந்த மே மாதம் நடக்கவிருக்கின்ற முக்கியமான சிறப்பு கிரக பயிற்சி பலன்களை பார்க்க வந்திருக்கேங்க. அவ்வகையில் மே 10ஆம் தேதி எல்லாம் செவ்வாய் பகவான் ஆட்சி பெறுகிறார் மேஷத்தில். ராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன நடக்க போகிறது? மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ராசியிலேயே சுக்கிரனும் குருவும் வருகிறார்கள். 400 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கிய அந்த மாதிரி 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கும் அதிசய நிகழ்வுன்னு வேணால் இதை சொல்லலாம். ஏன்னா போன 12 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி குரு மிதுனத்துக்கு வந்திருப்பார், இதே மாதிரி சுக்கிரன் மீட் பண்ணியிருப்பார். அவ்வகையில் உங்களுக்கு ராசியிலே சுக்கிரனும் குருவும் ஒரே நேரத்தில் ஒரு மனுஷன் என்னென்ன தான் செய்கிறது அப்படிங்கிறதுக்கு நீங்கள் தான் எடுத்துக்காட்டு. உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. இந்த மே மாதம் நடக்கவிருக்கின்ற முக்கியமான சிறப்பு கிரக பயிற்சி பலன்களை பார்க்க வந்திருக்கேங்க. அவ்வகையில் மே 10ஆம் தேதி எல்லாம் செவ்வாய் பகவான் ஆட்சி பெறுகிறார் மேஷத்தில். அதை முடிச்சு அப்படி பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் புதனும் ஆதித்யனுமாக சேர்ந்து புதாதித்ய யோகம் ஏற்படுகிறது. சூரிய பகவான் நகர்றார். வர்ற ஏப்ரல் 14லேருந்து மே 14 வரைக்கும் தான் அவர் மேஷத்தில் இருந்தார். இப்போ நகர்ந்த ரிஷபத்துக்கு போயிட்டார். இந்த பக்கம் சுக்கிர பகவான் மிதுனத்துக்கு போயிட்டார். மிதுனத்தில் சுக்கிர பகவான் குருவோடு சேர்ந்து தேவகுரு பிரகஸ்பதியோடு சேர்ந்திருக்கிறார். ஆக இத்தனை பயிற்சிகளும் சேர்ந்து ஒருத்தருக்கு என்னென்னலாம் தரப்போகிறது, எந்தெந்த ராசிக்காரர்கள் எல்லாம் வெளிநாடு போக போகிறீங்க, யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகிறது, யார் யாரெல்லாம் சிறப்புற அடுத்த லெவல் போக போகிறீங்க வாழ்க்கையில் என்பதை ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன நடக்க போகிறது? மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ராசியிலேயே சுக்கிரனும் குருவும் வருகிறார்கள். திஸ் இஸ் த ஃபஸ்ட் டைம் இந்த உலக தொலைக்காட்சிகளில் முதன்முறையாக, இந்திய தொலைக்காட்சிகளில் அந்த மாதிரி மிதுன ராசிக்கு முதன்முறையாக யார் வர்றாரு? அசுரகுரு சுக்கராச்சாரியாரம். சார் சுக்கரனும் ஒவ்வொரு வருஷமும் தான் சார் மிதுனத்தை ட்ராவல் பண்ணி போகிறாருங்க. அவர் ட்ராவல் பண்ணும்போது குரு இருந்தாராங்க. இல்லை இதுதானே ஃபஸ்ட் டைமு. அப்போ பார்த்தா இதுதான் இப்போல்லாம் ஏதாவது ஒரு யூடியூப்பை பதிவு எடுத்தால் கூட 200 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கும் அதிசய நிகழ்வு, 400 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கிய அந்த மாதிரி 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கும் அதிசய நிகழ்வுன்னு வேணால் இதை சொல்லலாம். ஏன்னா போன 12 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி குரு மிதுனத்துக்கு வந்திருப்பார், இதே மாதிரி சுக்கிரன் மீட் பண்ணியிருப்பார். அவ்வகையில் உங்களுக்கு ராசியிலே சுக்கிரனும் குருவும் ஒரே நேரத்தில் ஒரு மனுஷன் என்னென்ன தான் செய்கிறது அப்படிங்கிறதுக்கு நீங்கள் தான் எடுத்துக்காட்டு. காரணம் என்ன அப்படின்னா, ராசிங்கிறது குணங்க. அந்த குணத்தில் சுக்கிரன் உட்காந்துருக்கார், குருவும் உட்காந்துருக்கார். இப்போ என்ன ஆகுன்னா, குரு என்ன பண்ணுறார்? நல்லொழுக்கம், நற்பண்பு, இந்த மாதிரி ட்ராவல் கொண்டு போகிறார். அதாவது அரேஞ்சு மேரேஜ், குமாரி, அந்த மாதிரி மோடு, நம்ம அம்பி மோடு குரு. அதே சுக்கிரன் பார்த்திங்கன்னா ராசியிலே உட்காந்துருக்கார். இவர் பார்த்தீங்கன்னா நம்ம ரெமோ மோடுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த படத்தில் வர கேரக்டர் பற்றி சொல்கிறேன், மற்றபடி வேறு எதுன்னு நினச்சிக்காதீங்க. அது கேரக்டர் பற்றி சொல்கிறேன். அதே ரெமோ மோடு, ஹாய் நான்டி அப்படிங்கிற மாதிரி, ஐ லவ் யூ அப்படிங்கிறதெல்லாம் பண்ணுவீங்க. இப்போ மிதுன ராசிக்காரர்கள் என்னடா ஒரே நேரத்தில் 2 கேரக்டராகவும் இருப்பீங்க. சுக்கிரனாகவும் இருப்பீங்க, குருவாகவும் இருப்பீங்க. ஏன்னா டக்குன்னு மூஞ்ச மாற்றிக்கிறதுங்கிறது தான். பயங்கர லவ்வபுளாக இருப்பீங்க. டக்குன்னு சீரியஸ் ஆகி வி நீட் டு பிளான் அவர் எக்ஸிக்யூஷன் ப்ராசஸ், டுடே இஸ் த லாஸ்ட் டே, வி நீட் டு அப்படின்ட்டு டக்குன்னு உடனே ஹாய் டார்லிங் சொல்லுங்கள், ஒன்று டக்குன்னு மாதிரி அந்த மாதிரிலாம் நடக்கும். ராசியில் 2 பேர் சேர்ந்து என்னென்ன கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆக போகுது பாருங்கள். நீங்கள் ஆளே மாற போகிறீங்க, பயங்கர ரொமான்டிக்காக போகிறீங்க. இளமை திரும்புதே தன்னன்னா நான் அதெல்லாம் நீங்கள் பண்ண போகிறீங்க. அப்போது 12ஆம் இடத்துல யார் இருக்கா? 12ஆம் இடத்துல சூரியன் இருக்கார். புதனும் சூரியனும் இருக்காங்க. 1 4 கூடியவர் ப்ளஸ் 3 கூடிய சூரியனோடு சேர்ந்து 12. 3 கூடியவன் 12 மறைந்ததால் விபரீத ராஜயோகம் பெற்றதால் என்ன ஏற்படுகிறது? விபரீத ராஜயோகம் பெற்றவுடனே என்ன ஆகிடுது? சூரியனுடைய இதெல்லாம் அனுகிரகமெல்லாம் கிடைக்க போகிறது. சூரியனுடைய அனுகிரகம்னா என்ன? உங்களுக்கு செல்வச்செருக்கு, செல்வ செழிப்பு, செருக்குனாலும் சூரியன் தானே, டாமினேஷன் எல்லாம் ஏற்படும். கேர்ஃபுல்லாக இருங்க. அரசு பதவிகள் கிடைக்கும். பவர், நீங்கள் ரொம்ப பவர் ஆகிடுவீங்க. வாட் இஸ் பவர் அப்படின்னா பாருங்கள், நான் யாருங்கிறத காட்டுறேன், அதெல்லாம் பண்ணுவீங்க. 3 கூடிய சூரியன் 12 மறையும்போது சோலார் சம்மந்தப்பட்ட, எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட, வெப்பம் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களாம் ரொம்ப நல்லா வருவீங்க. புகழேணியின் உச்சத்திற்கு போவீங்க. அடுத்ததாக உங்களுக்கு என்னென்னா 11ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெறுகிறார். லாபாதிபதி ஆட்சி பெறுகிறார். பெரும்பாலும் நீங்கள் ஹோட்டல் சாப்பாடு, இந்த இது மாதிரி வாட்டர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், சில பேர் அந்த கூல்ட்ரிங்க்ஸு, காஃபி, டீ
போன்ற கம்பெனி வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் மிக அற்புதமான நேரம். 11 கூடிய லாபாதிபதி ஆட்சி பெறுகிறார். சில பேர் சிவிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பிரிட்ஜு கட்டுறது, கட்டடம் கட்டுறது, பாலம் கட்டுறது போன்ற விஷயங்கள் யாரெல்லாம் இது மாதிரி பண்ணுறீங்களோ உங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல நேரம். செவ்வாய் நான் பூமிகாரகன் அருளாலே உங்களுக்கு நிறைய பணம் வரப்போகுது. முக்கியமாக நிறைய நண்பர்களை சந்திப்பீங்க, அரசு உயர் அதிகாரிகளை சந்திப்பீங்க போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். 11 குடையவன் ஆட்சி. அப்போ என்ன ஆகும்னா, ஒரு லாபாதிபதி ஆட்சி என்னும் பொழுது நான் ஒரு 10 ரூபா பொருளை 12 ரூபாய்க்கு விற்கலான்னு நினச்சேன். மார்க்கெட் நல்லா இருக்குது, 15 ரூபாய்க்கு விற்று பார்த்தேன் ஓடிடுச்சு. இப்போ 20 ரூபாய்க்கு விற்கலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி உங்கள் பக்கம் காற்றடிக்குது அப்படிங்கிற மாதிரி உங்கள் காட்டில் மழைம்பாங்கல்ல, அந்த மாதிரி இந்த மே மாதம் மட்டும் தெளிவாக நீங்கள் ஸ்கெட்ச் போட்டு ஒர்க் பண்ணிங்கன்னா நிறைய லாபங்களை சம்பாதிக்கலாம். ராசியில் குருவும் சுக்கிரனும் இருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்ன REMO கான்செப்ட் தான், ரெமோ. அப்படி 7ஆம் இடத்தை குரு பார்த்து நீங்களே போய் உங்கள் ஒய்ஃப் கிட்ட ஐ லவ் யூ அப்படின்னீங்கன்னா பழைய சண்டையெல்லாம் மறந்துட்டு டைவர்ஸ் எல்லாம் விட்டுட்டு லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. டைவர்ஸ் வாங்கினவங்க வரைக்கும் நான் சொல்கிறேன். ஸோ டைவர்ஸ் எல்லாம் கூட சரியாயிடும் சார். நண்பர்கள், நம்மளாம் மனிதர்கள். இப்போ காயம் ஃபோன் எடுக்கலை, நான் என்ன பண்ணுறேன், ஃபோன் பண்ணி ஷூட்டிங் கூப்பிட்டு பார்த்து வரல, டென்ஷன் ஆகி வேண்டாம். அல்லது அவர் ஃபோன் அடிக்கிறார், ராம்ஜி ஃபோன் எடுக்கலை, அவர் எனக்கு மெசேஜ் அனுப்புகிறார், சார் இதோட உங்களுக்கு எனக்கு உறவே கிடையாது சார், இனிமேல் வரவே மாட்டேன் சார். எவ்வளோ நேரம் கோபமாக ஒரு மனுஷன் இருக்க முடியும்? ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரம், அரை நாள், ஒரு நாள், அடுத்த நாள் காலையில் மறந்து தான் ஆகணும். நம்மளாம் மனிதர்கள். அது மாதிரி தான் இந்த டைவர்ஸ் கேஸும். நீங்கள் தான் பிடிச்சி வச்சுட்டு இருக்கீங்க, நான் இன்னும் கோபமாக இருக்கேன். நல்லா யோசிச்சு பாருங்கள், நீங்கள் கடைசியாக கோபமாக இருந்து 1 வருஷம் ஆச்சு. அப்போ கோபமாக இருந்ததை கண்டினியூ பண்ணுறீங்க நீங்கள், அவ்வளோதான். இப்போ சுக்கிரன் பார்த்துட்டார், குரு பார்த்துட்டார். இந்த பதிவை பார்த்துட்டு டைவர்ஸ் பேப்பரை கிழிச்சு போட்டு நீங்கள் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உண்மையிலே பெரிய சந்தோஷப்படுறது நானாக தான் இருப்பேன். மிதுன ராசிக்காரர்கள் குடும்பம் சேருகின்ற மாதம் ஜாலியாக இருங்க. என்னை தொடர்பு கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் கீழே போயிட்டுருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணு மாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணு மாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். நண்பர்களே, என்றைக்குமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இந்த ஸ்ரீமடம் அதுக்குன்னு ஒரு புராதனமான வரலாறு உண்டு. கிட்டத்தட்ட ஒரு 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 10 வருடமாக இந்த மட்டத்தில் தினசரி ஹோமங்கள் நடக்குது. இது வரைக்கும் உலகத்தில் வேறு எங்கேயும் இவ்வளோ தூரம் டெய்லி ஹோமம் நடக்கிற இடம்னு ஒன்று கிடையாது. பெரிய பெரிய கோயிலில் கூட என்னைக்காவது அமாவாசைக்கு பண்ணுவாங்க, பௌர்ணமிக்கு பண்ணுவாங்க, அதெல்லாம் தெரியும். ஆனால் தினமும் வேள்வி நடக்கிற ஒரே மடம் நமது ஸ்ரீமடம். இந்த ஸ்ரீமடத்தில் விஷ்ணுமாய சாத்தன், இந்த சாத்தனுக்கு உலகம் ஃபுல்லாக வேறு எங்கேயுமே கிடையாது. கேரளாவில் ஒரு 100 கோயில் இருக்கலாம். ஆனால் நம்ம சவுத் இந்தியா, தமிழ்நாட்டில் இங்கே மட்டும்தான் சிறப்பான டெம்பிள். அது பேர் ஸ்ரீமடம்னு பேர். இங்கே விஷ்ணுமாய சாத்தன் எழுந்தருள் இருக்கிறார். கேட்பவருக்கு கேட்கும் வரத்தை சொல்லின் வார்த்தை முடியும் முன்னே தருகிறார். என்ன கேட்டாலும் தருவார். ஒரு தடவை இந்த ஸ்ரீமடத்துக்கு உங்கள் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமாக இருக்கலாம், வேலை இல்லாமல் இருக்கலாம், குழந்தை இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு என்ன ப்ராப்ளமாக வேணால் இருக்கலாம். அந்த ப்ராப்ளத்திற்கு இந்த ஸ்ரீமடத்தில் விஷ்ணுமாய சாத்தனுக்கு உங்கள் பேர் வச்சு, ராசி நட்சத்திரம் வச்சு நாங்கள் 48 days ஹோமங்கள் பண்ணுவோம். தினமும் ஹோமங்கள் பண்ணுவோம். நீங்கள் இந்த கூகுள் மீட் லிங்க் வழியாக அந்த ஹோமத்தை பார்க்கலாம். 48 நாள் இந்த ஹோமத்துக்கு வாங்க. முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ரக்ஷா யந்திரம்லாம் கொடுப்போம். நீங்கள் வீட்டில் வச்சு வழிபடலாம். எப்பேற்பட்ட பிரச்சனை, புற்றுநோய் வரைக்கும் இங்கே சரியாயிருக்கு. நிறைய பேருக்கு குழந்தை பிறந்திருக்கு, நிறைய பேருக்கு வீட்டில் இருக்க சண்டைகள், கடன்லாம் கூட சரியாயிருக்கு, நிறைய பேருக்கு வேலை கிடச்சிருக்கு. எங்கள் வாழ்க்கையில் வறுமை மட்டும்தான் எங்கள் வாழ்க்கையா சார் அப்படின்னு நினச்சவங்கள வறுமை இல்லாமல் மாறி நல்லபடியாக வாழ்ந்திருக்காங்க. அது போன்ற விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ரொம்ப நிறைய பேசலாம். நீங்கள் உடனடியாக ஸ்ரீமடத்துக்கு வாங்க. ஸ்ரீமடம் அப்படின்னு ஜோஷியம் கன்சல்ட்னு அடிச்சிங்கன்னா வந்துடும். நம்ம கூகுள் மேப்லேயே வரும். உங்களை ஆசையுடன் நானும் விஷ்ணுமாயா சுவாமியும் எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். நன்றி, வணக்கம்.